வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் கலை உள்ளம் பற்றி வாசிக்க போகிறேன். பனி படர்ந்த குற்றால மலையின் அருவி கண் கொள்ளா காட்சியாக உள்ளது. பாய்ந்து வரும் அருவியின் நீரோசையோ செவிகளில் இனிய இசையாக ஒலிக்கின்றது. அருவியிலிருந்து வீழ்கின்ற நீர் மிகவும் தூய்மையானது. இதில் நீராடினால் உடல் மட்டுமல்ல, உள்ளமும் குளிர்கின்றது. இவை அனைத்தும் இயற்கையின் கொடைகளை. இவற்றை கண்டு மகிழ்ந்த மாந்தன் தனது உள்ளத்தில் தோன்றிய அழகுணர்ச்சியை கற்பனை உணர்வுடன் படைக்கின்றான். அதுவே கலை எனப்படுகிறது. இயற்கையின் படைப்புகளுடன் மாந்தனின் உணர்வுகள் ஒன்றும் போது அங்கு கலை பிறக்கின்றது. நன்றி, வணக்கம்.